சிஸ்டர், ஓபன் தி டோர். அம்மா, ஏமா அழாதம்மா, அழாத, அழாதம்மா. ஹேமா இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டா. ரொம்ப நன்றி டாக்டர். எல்லாரையும் விட நல்லா படிக்கணும், சமூகத்துல பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசையில சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். அதுதான் நீங்க பண்ணின பெரிய தப்பு. உங்க சுதந்திரம் பறி போயிடுங்கிற பயத்தினாலையும் உங்க சுயநலத்துக்காகவும் தான் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டிய வயசுல அவளுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. ஆமா டாக்டர், தப்பு என்னதுதான். பெற்றோர்களோட பாசமும் வளர்ப்பு முறையும் தான் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்கு நெடுந்தூண். உங்களை போல உள்ள எல்லா பெற்றோர்களும் அதை உணரணும். நீயா? ஐயா மன்னிச்சிருங்க, குடி போதையில நான் இப்படி பண்ணிட்டேன். பாய் மூடு. அழக்கூடாது, நீ நல்ல பொண்ணு இல்ல, நான் தான் வந்துட்டேன்ல. அழாதம்மா, அழாத. தக்க சமயத்துல அந்த வெறியன் வாட்ச்மேன் கிட்ட இருந்து நீங்க வைஷாலியை காப்பாத்திட்டீங்க. வெரி வெரி தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? நான் என்னுடைய கடமையை தானே செஞ்சேன். சார், ஆஷாவோட அப்பா வந்திருக்காரு. அப்படியா? வர சொல்லு. அப்படியே நர்ஸ் சுமதி கிட்ட அந்த ஆஷாவோட குழந்தைய கொண்டு வர சொல்லு. சரி சார். டாக்டர், அந்த பொண்ணோட அப்பா ஒரு மிலிட்டரி கமாண்டர் தானே? எஸ், அதே மிலிட்டரி கமாண்டர் தான். வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உங்களால உருவானதுதான். சார், பசங்களை கண்டிக்க வேண்டியதுதான், கண்ட்ரோலும் பண்ண வேண்டியதுதான். ஆனா உங்க கண்ட்ரோலும் கண்டிஷனும் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. உண்மைதான் சார். குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா. வாழ்க்கை பூரா பைத்தியமா இருக்கிறத விட அவ செத்தது எவ்வளவோ மேல். அவர் கையில கொடுங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என் மகளோட குழந்தைய இதுவரைக்கும் காப்பாத்தி என் கையில ஒப்படைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க பேத்தி உங்களுக்கு தான். நீங்களே வளர்க்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற பிரச்சனையே இல்ல. உங்க பொண்ணை வளர்த்த மாதிரி இந்த குழந்தையும் வளர்க்க வேண்டாம். இந்த பிள்ளையாவது அன்பா வளர்த்து பெருமையை தேடிக்கீங்க. நீங்க போகலாம். எந்த நேரத்திலையும் எந்த உதவியும் செய்ய நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். வரேன் டாக்டர். வரேங்க. வைஷாலி, எழுந்துரு. ஹாய் ரஞ்சித். வெளியே போயிட்டு எனக்கு பிஸ்கெட்டே வாங்கி தரல. என்ன ஏமாத்திட்டு நான் கூட பேச மாட்டேன். போ. வாங்கி தரமா? சொன்ன கேட்கணும். வாங்கி தரேன். வாங்கி தருவியா? நிச்சயமா வாங்கி தரேன். வாமா, வா. சரி வா. நல்ல பொண்ணு இல்ல, அடம் பிடிக்க கூடாது. ஆமா, காலைல மருந்துல சாப்பிட்டியா? எங்க போறா? சும்மா காத்தாட வெளியே வரலாமேன்னு தான். ஆமா, இது இது ஒரு மரம். அதனாலதான் நீ காலையில எந்திரிச்சோம்னா வெளியே காத்தாட வரணும், உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கணும், மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும், ஊசி போட்டா போட்டுக்கணும், அடம் பிடிக்க கூடாது. என்ன புரியுதா? நான் சொல்லிட்டு கேப்ப நீ தான் சொன்ன. கேப்பேன். அப்பதான் உனக்கு பிஸ்கெட் வாங்கி தருவேன். நீ வாங்கியே தரலையே. தரேன், வாங்கி தரேன். ஆமா, இவங்க என்ன பண்றாங்க? இவெல்லாம் ஹாஸ்பிட்டல் சர்வன்ட்ஸ். இந்த இடத்துல பண்றாங்க. நாளைக்கு இதே இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாலும் வரலாம். எனக்கு மருந்து எல்லாம் வேணாம், ஊசி கூட வேணாம். ஏன் வேணாம்? அப்பதான் உடம்பு சீக்கிரமா சரியாகும். சரி, இனிமே நக்க வலிக்காம கொடுத்துருவேன். சரிண்ணா?
ஆமா நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? போய் சொல்ற. நீ ஏன் உங்க அப்பா சொன்னாரு? இல்ல அவர் பொய் சொன்னாரு. உனக்கு மறந்து போச்சு. அவர் போய் சொன்னாருன்னு சொன்னா எப்படி? அவர் தான் பொய் சொன்னாரு. சரி சரி. என்ன மேடம் மூடாப்பா? நீங்க பைசாலியோட ரொம்ப இளையறீங்க. அவ மென்டல் டிசார்டர் பொசிஷனை நீங்க அட்வான்டேஜா யூஸ் பண்றீங்க. அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இதான் உன்னோட கோவத்துக்கு காரணமா? ஏன் இது போதாதா? ரேகா, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். தோபா, நான் ஒரு டாக்டர், அவ ஒரு பேஷண்ட். அந்த முறையில தான் அவளை கியூர் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். தயவு செஞ்சு அதை கொச்சப்படுத்தாத. இல்ல திவாகர், நான் உங்களை மனசார நேசிக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் மத்த பெண்கள் கிட்ட போய் ஒட்டுறதோ உறவாடுறதோ என்னால தாங்கிக்கவே முடியாது. அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்குதான் அடிக்கடி மூட பெரியா? தோபா, நீ ஒரு சராசரி பொண்ணு இல்ல, நீ ஒரு டாக்டர், அவ ஒரு பேஷண்ட். புரியுதா? கம் ஆன், ரிலாக்ஸ். வா, வெளியே போலாம். கையெடுங்க. போங்க, வேண்டாம். எப்படி மேலே பிடிச்ச அலையிற? என் இஷ்டத்துக்கு நடந்தாத்தா நீ என் பொண்டாட்டி. கொஞ்சம் ஆடாம இருக்கணும். கண்ணு தருங்க. அந்த கண்ணு. குட். சார், இந்த பேஷண்ட் இப்படி ஆனதுக்கு செக்ஸ் தான் ஒரு காரணம். எதை வச்சு சொல்றீங்க? இந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் செக்ஸுக்காக ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். வாட் இஸ் சே? இவங்க வீட்டு மாடியில் தான் நான் தங்கியிருக்கேன். அடிக்கடி பெட்ரூம்ல தகராறு வரும். அதை நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா சார். அப்படின்னா மிஸ்டர் திவாகர், இந்த கேஸ் நீங்களே பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட்